வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மனைவி மகளை பிரிந்து வாழும் மிஸ்கின் அவர்கள். அதற்கு அவர் கொடுத்த விளக்கம்தான் சூப்பர். இணையதளத்தில் வைரலாகி வருகிறது மிஸ்கின் கொடுத்த பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடிக்கடி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி சர்ச்சையில் சிக்கிக்கொள்வதுதான் இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் வழக்கம். அண்மையில் பாட்டில் ராதா ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசிய அவங்க மதுபழக்கம் குறித்து பேச தொடங்கிய இவங்க சில சமயங்களில் ஆபாசமான வார்த்தைகளை பேசி சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க. இதற்கு பதில் பலருமே எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க என்று அனைவர் இடத்திலும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அண்மையில் இவர் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த மிஸ்கின் வாழ்க்கை குறித்து தன்னுடைய மனைவியை பிரிந்ததற்கு காரணம் குறித்தும் மனம் திறந்து பேசியிருக்காங்க. நான் மனைவியாக பிரிவதற்கு முக்கிய காரணமே சினிமா தான். சினிமா மீது தீராத காதல் இருந்தால் குடும்பத்துடன் நேரத்தை செலவழிக்க முடியாமல் போனது. அதுவே நாளடைவில் எனக்கும் என் மனைவிக்கும் மனக்கசப்பை ஏற்படுத்தி இருவருமே பிரிய காரணமாக அழைத்தது. நான் ஏன் மனைவியுடன் ஒரு முறை விவாகரத்து செய்து கொள்ளலாமா என்று கேட்டேன். அதற்கு அவங்க நான் கொடுக்க முடியாது என்று சொல்லி மிகவும் அழுதுட்டாங்க. அதிலிருந்து நான் விவகாரத்தை கேட்கவில்லை. ஏனென்றால் எனக்கு நியாயம் புரிந்தது. அதனால் நான் 2 பேருமே தள்ளி நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் என் மகளை அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். என் மகளிடம் அம்மாவை நீ பற்றி பார்த்துக்கொள் என்று சொல்லிட்டாங்க. இப்போது நான் சினிமாவை கல்யாணம் செய்து கொண்டேன். என் மனைவி தேவையில்லை, எனக்கு சினிமா போதும் என்று அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. சித்திரம் பேசிதடி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான மிஸ்கின் அஞ்சாதை, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும், துப்பறிவாளன், பிசாசு, சைக்கோ என அடுத்தடுத்து வித்தியாசமான படத்தை இயக்கினார். தற்போது மிஸ்கின் இயக்கத்தில் பிசாசு 2 திரைப்படம் உருவாகியிருக்கிறது. நடிகை ஆண்ட்ரியா முதன்மை கதாபாத்திரம் நடித்த இந்த படத்தில் விஜய் சேதுபதி, பூர்ணா, சந்தோஷ் பிரதாப் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்த பிறகு வெளியிட்டுள்ள தயாராக இருக்காங்க. இயக்குனர் இருந்த மிஸ்கின் மாவீரன், லியோ போன்ற படத்தில் நடித்து நடிகராக மாறியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பற்றி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.